ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதே நான் உனக்கு சத்தியம் செஞ்சது போல இன்னும் சரியா 10 நிமிஷத்துல உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் துன்பமும் துயரமும் உன்னை கடந்து போய் உன் வாழ்க்கையை விட்டே முடிஞ்சு போகுது. உனக்கான வாழ்க்கைக்கான விடியலை இப்போது தொடங்கி வைக்க வந்துட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வரும், கொஞ்சம் பொறுமையா காத்திருன்னு நான் சொன்னதை கேட்டு இத்தனை நாளாக பொறுத்திருந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு இப்போதே எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் அகற்றி உன் ஆசைகளை நிறைவேற்ற தயாரா வந்திருக்கேன். இரவு நேரத்துல அந்த வானம் எவ்வளவு இருண்டாலும் இந்த பூமியே இருண்டு போனாலும் கூட காலையின் போது சூரியன் எப்படியும் உதயமாயிருது தானே. எவ்வளவு இருள் வந்தாலும் மறுபடியும் வெளிச்சம் வந்து ஆக்கிரமிச்சு பிரகாசிப்பது போலதான் உன் வாழ்க்கையிலையும் என் அருள் இப்போது பிரகாசிக்க வந்து போகுது. என் அருள் உனக்குள் பிரவேசித்ததால உன் வாழ்க்கை பிரகாசிக்கும்படி நான் உனக்கு வெற்றியை தரப்போறேன். எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இரு. இரவும் பகலும் எப்போது நேரம் கிடைச்சாலும் முருகா முருகான்னு என்னையே நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கை இனிப்பும் சர்க்கரையும் போல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சதாக மாறிடும். இனிமே நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமே இருக்காது. பணத்தால சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்கிறது தானே உண்மை. ஆனா பணம் இல்லாமலும் அந்த சந்தோஷத்தை வாங்க முடியாது. மொத்தத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும்னா பணமும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறதுன்னு எனக்கு புரியுது. அதனாலதான் உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அது பண கஷ்டமோ மன கஷ்டமோ உடல் கஷ்டமோன்னு எந்த கஷ்டங்களும் இல்லாத நிம்மதியான நிரந்தரமான வாழ்க்கைய உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்தேன். உன் சுமைகளை எல்லாம் நான் சுமந்து கொண்டு உன் வாழ்க்கையில உனக்கு வழித்துணையாக நான் வரப்போறேன் என் செல்வமே. இனிமே உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணம் இல்லாம எல்லார்கிட்டையும் நம்பிக்கையா நல்ல விதமா நடந்துக்கோ. கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயம். உன் வாழ்வில் ஒளியூட்ட இன்பம் மகிழ்ச்சி அமைதின்னு அனைத்தையும் உனக்காக நான் கொடுக்க போறேன். விடாமுயற்சி எப்படி இருக்கணும்ன்றத நீ கடல் அலைகளிடம் கற்றுக்கொள்ளணும். எத்தனை முறை அலைகள் வந்து கரையை தொட்டாலும் அது கரையில நிற்க முடியாதுன்றனால மறுபடியும் மறுபடியும் கடல் முயற்சி செஞ்சு அலையை கரையை நோக்கி தள்ளிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அலைகள் கடல் கரையை வந்து தொட்டுட்டு தான் போக முடியுதே தவிர அங்க நிற்க முடியறதில்ல. இருந்தாலும் அது விடாமுயற்சி செய்வது போல உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயம் நடக்காம எவ்வளவு தள்ளி போனாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய். ஒரு மனுஷன் தன்னுடைய கடமையையும் பொறுப்பையும் எப்படி சரியா செய்யணுங்கிறத என்ன ஆனாலும் காலையில வந்துடுற அந்த சூரியனிடம் கத்துக்கோ. எவ்வளவு இருள் வந்தாலும் மழை வெயில் அது இதுன்னு எவ்வளவு இருட்டா இருந்தாலும் என்ன ஆனாலும் காலையில சூரியன் சரியாக வானத்தில் வந்து விடுவது போல உன் கடமையை நீ சரியா செய்யணுன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. காட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் எவ்வளவு வேகமாக உத்வேகமாக சீறி பாயுதோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ எப்போதும் சோர்ந்து போகாம சீறி பாஞ்சு உத்வேகத்தோட வேலை செய்யணுன்றத அந்த காட்டாற்று நீரிடம் கத்துக்கோ. ஒரே நாள் வாழக்கூடிய பூக்களே அழகா சிரிக்கும் போது பல வருஷங்கள் வாழக்கூடிய நம்மையே சிரிக்க கூடாது. பிரச்சனைகளை நினைச்சு சோர்ந்து போகணும்னு யோசிச்சு புன் சிரிப்பை பூக்களிடம் பார்த்து கத்துக்கோ. எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றத நீ எறும்புகளிடம் கத்துக்கோ. தேனீக்களிடம் இருந்து சேர்த்து வைக்கிற பழக்கத்தை கத்துக்கோ. எவ்வளவு பொறுமையா இருக்கணும்ன்றத நீ என்னதான் மிதிச்சாலும் ஏறி ஏறி குதிச்சாலும் உன்னை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பூமியிடம் கத்துக்கோ. எந்த அளவுக்கு பூமி பொறுமையாக உன்னை தாங்கி நிற்கிறதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையும் நீ பொறுமையோட வாழும்போது கண்டிப்பா சுகமும் சந்தோஷமும் உனக்கு சேர்ந்தே கிடைக்கும். என்னை யார் என்ன திட்டினாலும் இந்த அப்பன் முருகன் யாருக்கும் ஒருபோதும் கருணை காட்டாமல் இருந்தது கிடையாது. என்னை வணங்கினாலும் வணங்காட்டியும் என்னை திட்டுனாலும் திட்டாட்டியும் சந்தோஷப்பட்டாலும் சந்தேகப்பட்டாலும் என் மீது நான் எல்லாருக்கும் அருள்மொழி பொழிபவனாகவே இருக்கேன். அதனால மக்களிடம் மனிதர்களிடம் எப்படி கருணையா இருக்கணும், மற்றவங்க கிட்ட எப்படி இரக்கத்தோடு நடந்து கொள்ளணுங்கிறத நீ இந்த முருகனிடம் இருந்து கத்துக்கோ. நீ ஏங்கி காத்திருக்கிற அனைத்தையும் உன் கைகளில் சேர்ப்பதற்கான நாளை நான் குறிச்சிட்டேன் என் செல்வமே.
உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக மாறதான் போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போதே உன்னுடைய நிலைமைதான் நிரந்தரமானது, முடிவானதுன்ற முடிவுக்கு நீ வந்துட வேணாம். கூடிய சீக்கிரம் மிக சிறப்பான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. உன்னை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அதை தாண்டி உன்னை வாழ வைக்க நான் இருக்கும்போது, உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் நிலை குலைஞ்சு போக மாட்ட. எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். உன் கண்களில் வலியும் கண்ணீரை தொடச்சிட்டு எழுந்து நில்லு. நீ அழுததை பார்த்துட்டு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வராமல் நிறைவாக நிம்மதியாக நீ வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த பரீட்சையும் சோதனையும் உனக்கு நீடிக்காது. உன் பக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழியாக மாறப்போகுது. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்த நான் ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேன். என்னிடம் வந்து கையேந்தி நிற்கிற உன்னை வேறு யார்கிட்டையும் கையேந்த விடமாட்டேன் என் செல்வமே. மனசில் பல வருத்தங்களை சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு, நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தருவதற்காக வந்திருக்கேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. உன் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணுன்ற காரணத்தோடு தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நானே மாற்றி அமைக்க போகிறேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதுக்காகவும் தயங்க வேணாம். உனக்கான அழகான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னை தேடி வரும். நீ நல்லா வசதியா வாழ்வாங்கு வாழப்போகிறாய் என் செல்வமே. நீ நினச்சதை விட மிகப்பெரிய விஷயம் உனக்கு கிடைக்க போகுது. என் கருணை உன் வாழ்க்கைக்கு ஒளி தரப்போகுது. ஒரு மரம் நல்லா வளர்ந்து நிற்கணும்னா அந்த மரம் எவ்வளவு காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் இடியின் சூறாவளின்னு என்ன வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு போராடி நிமிர்ந்து நிற்கணும் அல்லவா? அதே போலதான் நீயும் உன் வாழ்க்கையில் இடி மழை சூறாவளி போல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கி போராடி எதிர்த்து நிற்கும்போது நீ ஆசைப்பட்டதெல்லாம் தானாகவே உன் கைகளில் வந்து சேர்ந்து நீயும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். நீ நினச்சதை விட, நீ ஆசைப்பட்டதை விட எல்லாவற்றையும் சிறப்பாகவே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கைக்கான வெற்றி நாளாக இருக்க போது. என் அருள் உன்னை பாதுகாக்கும்ன்றதை நீ மறந்துடாத. எந்த தடையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னுடைய சவால்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு முன்னேற்றத்தை தர நான் ஓடி வந்துட்டேன். ஓம் சரவண பவனு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்வில் ஒளி பரவிடும் என் செல்வமே. இனி நீ தைரியமா இரு. எதுக்கெடுத்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த துன்பம் உன்னை நெருங்கி வந்தாலும் அந்த துன்பத்தை நொறுக்கி பொடிப்பொடியாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன். இத்தனை நாள் வேணும்னா நீ நினச்சது நிறைவேறாம இருந்திருக்கலாம். நீ எதிர்பார்த்தது நடக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த முருகன் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? உனக்கு சத்தியம் செஞ்சுட்டேன் அல்லவா? இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தப்போ தவறோ நிகழ விடமாட்டேன். நான் என்னதான் உன்னை சோதிச்சாலும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை தரப்போகிறேன். என் அருள் உன் வாழ்க்கையை வழிநடத்தும் என் செல்வமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கோ. நீ எதுக்காகவும் தயங்கி நிற்காம தைரியமாக தயாராகும் போதுதான் மலைப்பாக இருக்கும் பிரச்சனைகளும் பனி போல விலகி போகும். நீ ஒருபோதும் மனதைரியத்தை கைவிடாதே. இன்னும் இன்னும் உன்னை முன்னேற்றி கொண்டு செல்ல நான் தயாராக இருக்கேன். உனக்கு என் வேலும் மயிலும் துணையாக இருக்கும்போது எல்லா எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும். இப்போது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்க தயாராகு. உன் கரங்களால் முகத்தை தொடச்சிக்கிட்டு எந்திரிச்சு நில்லு. நீ விட்ட கண்ணீரை நான் நினச்சி பார்த்து தான் உன் கண்ணீரை துடிச்சு கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். இனி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகும். நான் உனக்கு தேர்வுகளை வச்சது, உனக்கு சோதனைகளை கொடுத்தது உனக்கு தண்டனை கொடுப்பதற்காக அல்ல. நீ தண்டனை பெறாம திருந்தி நல்ல பிள்ளையா வாழணுங்கிறதுக்காக தான். உன் நம்பிக்கை இன்னும் பெருகச் செய்து உன் நெஞ்சை உருக்கும் விஷயங்களையெல்லாம் அழிச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் பாதையில் நிழலாக நான் இருக்கும்போது இனி எந்த தடையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. வெற்றியும் பலமும் உனக்கு பெருகப் போகுது. உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து
நீ நலமாக வாழுவாய் என் செல்வமே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு ராஜாத்தி ராஜனாக ராஜ வாழ்க்கை உன்னை வாழ வைப்பேன். உன் வாழ்க்கை மிகவும் குறுகியது. ஒன்றுக்கும் உதவாத உன்னுடைய அகங்காரத்தை தூக்கி உடைச்சு போடு. என்ன நடந்தாலும் அதை சீக்கிரம் மன்னிக்க கற்றுக்கோ. எல்லாத்தையும் மெதுவாக நம்பு. உண்மையான அன்பு செலுத்து. உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். கள்ளிச்செடி பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நிறைய பூக்கள் இருக்கும். கள்ளிச்செடியில் இருக்கக்கூடிய முட்கள் நம்மளை குத்திருமேன்னு சொல்லிட்டு அதில் இருக்க கள்ளிப்பூ பூக்காமல் இருப்பதில்லை. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருது. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன்னை துன்பப்படுத்துவாங்கன்னு நீ பயந்துக்கிட்டு வாழ்க்கையை வாழாமல் விட்டு விட முடியாது. நீயும் எல்லாத்தையும் சந்திக்க தயாராக இருக்கணும் என் செல்வமே. இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் உன்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் உன் அப்பன் முருகன் உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக தகப்பனாக இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் தயங்க வேண்டாம். தன்னம்பிக்கையோடு நீ முன்னேறி போனினா உன்னை வழிநடத்த உன் அப்பன் முருகன் நான் வருவேன். உனக்கு எதிராக இருக்கக்கூடிய 1000 பேரை கண்டு அச்சம் கொள்ளாதே. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம்னு துணிஞ்சு நில்லு. எதிர்ப்பது எவனாக இருந்தாலும் உன் தைரியத்தை கண்டு கண்டிப்பாக பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீ தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ என்கிட்ட கேட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உனக்கு தீர்வை கொடுக்க தான் போகிறேன். இனிமே நீ பயத்துக்கு இடம் கொடுக்காதே. உன் வாழ்வில் பாராட்டும் கௌரவமும் பெருமையும் சந்தோஷமும் வெற்றியும் புகழும் வந்து சேரப்போகுது. நீ எதையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் திருத்தி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உனக்கான நல்லதை உன் வாழ்வில் நடத்தி கொடுத்து நீ ஆசைப்பட்டு கேட்டதையும் உன் கைகளில் சேர்ப்பேன் என் செல்வமே. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி எல்லா நாளும் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். காசு பணம் இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக செலவு செஞ்சிடுற. அப்புறம் அவசரத்துக்கு ஒரு சில்லறை கூட செலவழிக்க இல்லாத போது ஐயோ நம்ம அவ்வளோ காசு அள்ளி அள்ளி செலவழித்தோமே நீ யோசித்தது எந்த பிரயோஜனத்துக்கும் ஆகாதல்லவா? அதுக்கு பதிலாக கையில் காசு இருக்கும்போதே பார்த்து செலவழி. தொலைந்ததை தேடுவதும் இருப்பதை அலட்சியப்படுத்துவதும் மனிதனின் இயற்கை. நீ அப்படிப்பட்ட பிள்ளையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என் செல்வமே.